ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு ஜாப் தாங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா 10th 12th டிப்ளமோ டிகிரி இதில் யார் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நோ இன்டர்வியூங்க, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, ஒன்லி எக்ஸாம்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 34,000 1 lakh வரைக்கும் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து சேலரி வந்து வேரி ஆகுங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப் தாங்க, ஒரு டெம்பரரி ஜாப் கிடையாது, பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே போய் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். இதோட லாஸ்ட் இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/1/2025 வரைக்கும் அவங்க டைம் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்குள்ளே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ், ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய டே டு டே வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ்க்குள்ளே வருவீங்க. இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதில் நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம். பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 6 பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 34,400 ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,12,400 வரைக்கும் கொடுக்கதான் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா SC1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் பியில் தான் இது வந்து இந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து BSc முடிச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. BCA, BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங், இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்களே. இதில் வந்து லெவல் 6 பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 34,400 அதுலேருந்து 1 lakh வரைக்கும் 1 lakh மேலேயே வந்து சேலரி கொடுக்கதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் பி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 years ஃபுல் டைம் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 years வந்து ஃபுல் டைம் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து BTech இந்த மாதிரி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விஷுவல். இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 34,400 1,12,400 வரைக்கும் கொடுக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து குரூப் பியில் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இது யார் யார் வந்து அப்ளிகபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா BSc வந்து நீங்கள் வந்து BSc, BCA, BE, BTech இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபீல்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 இதுலேருந்து 63,200 வரைக்கும் கொடுக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குரூப் சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SSLC 10th முடிச்சிருக்கலாம், அப்புறம் 12th முடிச்சிருக்கலாம். நீங்கள் இது முடிச்சிருந்தா 10th 12th டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இதுக்கும் அதே மாதிரி சேலரி நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொஞ்சம் சொல்கிறேங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் சிக்கு. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்து 19,000
63,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுவும் குரூப் சிக்கு தான். 10th 12th எது முடிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர், இதுக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் சியில் வந்து லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாவே போதுங்க, இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவும் குரூப் சி. நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் குக்கரியும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேப் அட்டெண்டன்ட், இது குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து 10th 12th எது வேணாலும் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன போஸ்டிங் என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. மினிமம் பார்த்தா 18லேருந்து மேக்ஸிமம் 28 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு போஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், த ரிஜிஸ்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஸ்பீட் போஸ்ட் மூலமாக. இது வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, எவ்வளோ மார்க்ஸு, அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க என்ன சிலபஸ்ன்றது. இதெல்லாம் ஒருவாட்டி படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிக்க வேண்டியதாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபி வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு நீங்கள் அதை வந்து சைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, ஓசியா பிசியா எம்பிசியா இந்த மாதிரி இருக்குங்களா, இதில் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி ஆஃப் போஸ்ட் அப்ளைட் ஃபார், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் நேம், நீங்கள் சப்போஸ் மேரிட்னா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் கூட இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுவோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஸ் ஆன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/1/2025 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, இயர்ஸு மந்த்ஸ் டேஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சு ஃபார்ம் நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் எப்போ எக்ஸாம்ஸ் வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க, நேம் ஆஃப் போர்டு, இயர் ஆஃப் பாசிங், சப்ஜெக்ட்ஸ், டிவிஷன், பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த போஸ்டிங்கு கேட்டிருக்காங்களோ குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டிகிரினா நீங்கள் 10th 12th உங்களோட டிகிரி எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணி அதோட இயர் ஆஃப் பாசிங், சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிளியராக கொடுக்கணுங்க. இதெல்லாம் ஒரு கிளியராக பார்த்துக்கோங்க. கிளியராக பார்த்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே ரெஃபரன்சஸ் உங்களோட நேமு, கான்டாக்ட் அட்ரஸ், இமெயில் இதெல்லாமே, மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகன்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பிளேஸ் எங்கேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே பிளேஸ், அந்த டேட் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட ஃபார்ம் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சிடலாங்க.
இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாகவே ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும் உங்களுக்கு, அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் தேடிட்டு இருந்தாங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.